வெல்கம் டு chefvsm. நம்ம இன்னைக்கு அவல் கேசரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இந்த அவல் கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கேசரிக்கு 1 கப் அவல் எடுத்திருக்கேன். கலர் மாறாமல் லேசாக வறுத்துக்கலாம். தட்டை அவல், கெட்டி அவல் ரெண்டில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது தட்டை அவல் தான் எடுத்துருக்கேன். அவல் வறுத்துட்டு பொடி பண்ணி கேசரி செய்ய போகிறோம். 1 நிமிஷத்துக்கு வறுத்தா போதும். ரவை ஆஃப் பண்ணிடலாம். அவல் ஆறுனதுக்கு அப்புறமா ரவை பதத்துக்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். நீங்கள் பொடி பண்ணது இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாயிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரியோடைய கொஞ்சம் திராட்சையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப்பு அவலுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த நெய்யிலேயே தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் பொடி பண்ணி வச்சுருக்க அவல் ரவையை அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியிலையே ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை கம்மி பண்ணிடலாம். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த ரவையை இதோட சேர்த்து கொட்டி கிளறி விட்டுக்கலாம். இது அவல் ரவைங்கிறதுனால ரொம்ப நேரம் வேகிறதுக்கு டைம் எடுக்காது. சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம நார்மல் கேசரி பண்ணுற மாதிரியே தான் இதுவும். தண்ணி இன்னும் கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறம் ஜீனி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம். 1 கப்பு அவலுக்கு 3/4 கப்பு அளவு ஜீனி எடுத்திருக்கேன். இனிப்பு ரொம்ப வேண்டான்னா நீங்கள் 1/2 கப்பு அளவு கூட சேர்த்துக்கலாம். ஜீனி நல்லா கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சாதாரணமாகவே அவல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. யாராச்சும் வந்துட்டாங்கன்னா சீக்கிரமாக ஈஸியாக இந்த கேசரி செஞ்சு முடிச்சிடலாம். அவல் கேசரி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை, கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், அவல் கேசரி இப்போ ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.